Hi viewers, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் கொல்கட்டை ஸ்வீட்டா டேஸ்டியா எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா ப்ளீஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பால் கொல்கட்டை செய்ய தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவு நான் எடுத்துர்க்கேன். மாவை நம்ம சுடு தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட நம்ம சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு எப்படி பிசைறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் கொழுக்கட்டைகள் உருட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி ஷேப்பில் உருட்டிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கூட நான் உருட்டியிருக்கேன். இப்போ கொழுக்கட்டைகள் எல்லாமே உருட்டி முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக மாவு வச்சுருக்கேன். இதை கரைச்சி லாஸ்ட்டில் ஊற்றணும் இதில். ஸோ அதுக்காக தான் நான் இதை மாவு கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். வெல்லம் எடுத்து நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். நான் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 1 கப் அளவுக்கு நான் வெல்லமும் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கொழுக்கட்டைகளை இதில் போட முடியும். தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கொழுக்கட்டைகளை உள்ளே எடுத்து போட்டுடலாம். ஒன்றொன்னா எடுத்து போடுங்க. நான் எதுக்கு ஒன்றொன்னா எடுத்து போட சொல்கிறேன்னா, மொத்தமாக கொட்டினா எல்லாம் ஒரே இடத்துல போய் இதாயிரும், பிடிச்சிக்கும். ஸோ அதுக்காக தான். கொழுக்கட்டைகள் வேக ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்துட்டு வேக வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டைகள் நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னு விட்டுக்கலாம். சேர்த்தா இந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக நான் சேர்க்குறேன். கொஞ்சம் மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியே நம்ம இதில் போய் இதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி பால். இதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வச்சுருக்க சுக்கு ஏலக்காயை நம்ம இதை சேர்த்துடலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம போய் இதில் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப
ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.